நெக்ஸ்ட் இதான் ப்ரோ என்டர் பண்ண ஃபர்ஸ்ட்டும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் என்டர் அமௌண்ட் டெபிட் இவ்வளோ வந்துடும், கிரெடிட் இவ்வளோ வந்துடும். இங்கேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளோ மேட்ச் டெபிட் கிரெடிட் மேட்ச் ஆகலை அப்படின்னா. நீங்கள் இங்கே எத்தனை இன்வாய்ஸ் நீங்கள் டைப் பண்ணோம், எத்தனை ரோஸ் டைப் பண்ணாலும் ஜேர்னல்ஸு உங்களுக்கு இங்கே டோட்டல் காமிச்சிடும். டோட்டல் என்டர் டெபிட், டோட்டல் என்டர் கிரெடிட். நெக்ஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் என்டர் பண்ணனையும் இங்கே சப்மிட்னு இருக்கும். சப்மிட் கிளிக் பண்ணால் சப்மிட் ஆப்ஷன்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சப்மிஷனில் சேவ் டு இன்டர்ஃபேஸு நீங்கள் என்ன கொடுக்கணும்னா ஆப்ஷன்ஸ் வந்துட்டு சப்மிட் ஜேர்னல் இம்போர்ட் அண்ட் போஸ்டிங் ரெண்டுமே பண்ணிடுறீங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் எதுவும் கொடுக்க தேவையில்ல. நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஃப்ளெக்ஸ் ஃபீல்டில் எதுவுமே போடல, அதனால் உங்களுக்கு சப்மிட் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா சப்மிட் ஆகிடும். ரோ சப்மிட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்களா கீழே இங்கே ரோ ஸ்டேட்டஸ் ஆ இப்போ இது வந்து உங்களோட கன்ஃபர்மேஷனுக்காக இந்த மெசேஜ். இப்போ நீங்கள் இன்ஸ்டன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஜேர்னல் கிரியேட் ஆயிருக்கும். இதான் ஸ்ப்ரெட்ஷீட் யூஸ் பண்ணி மல்டிபிள் ஜேர்னல்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிடலாம் அட் அ டைமில். ஓகேவா ப்ரோ? நான் இதில் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு ஒன்று போட்டிருக்கேன், நீங்கள் நம்ம எத்தனை வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு 4-5 ஜேர்னல்ஸ் இம்போர்ட் பண்ணி பாருங்க. இப்போ இதில் எப்படி பார்க்கணும்னா மேனேஜ் ஜேர்னல்ஸ் தெரியும். மேனேஜ் ஜேர்னல்ஸ்ல போய் நம்ம என்னென்ன ஜேர்னல் போட்டிருக்கோம்னு எல்லாமே பார்த்துடலாம். மேனேஜ் ஜேர்னல்ல நம்ம கேட்டகரிஸ் நான் என்ன கொடுத்துருந்தேன்னா அதர்ஸ் கொடுத்துருந்தேன். ஆமா. ஓகே வெயிட் ஜேர்னல் சோர்ஸ் வந்து இதில் வராது. 9 ஓகே. ரெண்ட் தானே கொடுத்துருந்தேன் ப்ரோ, ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் தானே நேம் கொடுத்துருந்தேன், ஜேர்னல் நேம். இங்கே பாருங்க ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் அதர், ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் அதரு பாத்தீங்களா, ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் ஸ்ப்ரெட்ஷீட் ஏன்னு இருக்கும். ஹலோ கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. கேக்குதா? ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் அதர்ன்னு இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் ஸ்ப்ரெட்ஷீட்ல இருந்து நம்ம அப்லோட் பண்ணது தான். இதை கிளிக் பண்ணீங்கன்னா சோர்ஸ் பாத்தீங்கன்னா அதுவாகவே எடுத்துருச்சு ஜேர்னல் பேட்ச். என்ன புரியுதா ப்ரோ? டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜேர்னல் இம்போர்ட் ஆயிருக்கு எங்கேருந்து, ஸ்ப்ரெட்ஷீட்லேருந்து. அதான் இதே நான் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜேர்னல் சோர்ஸ் வந்து இங்கே ஸ்ப்ரெட்ஷீட்னு இருக்கிறது நம்ம மேனுவலாக என்டர் பண்ணோம்னா இங்கே மேனுவல்னு இருக்கும். ஓகேவா ப்ரோ? ஹலோ புரியுது ப்ரோ. மேனுவலா என்டர் பண்றதும் ஸ்ப்ரெட்ஷீட்ல என்டர் பண்றதும் எல்லாமே ஜேர்னலுக்குள்ள தான் வருது. ஆனா நம்ம எந்த வே ஆஃப் இதுல பண்றோம் நீங்க அதை சொல்லி இருக்கீங்க. ரெண்டு இது இப்ப பண்ணிருக்கோம், மேனுவலாவும் பண்ணிட்டோம், ஸ்ப்ரெட்ஷீட் மூலியமா எப்படி அப்லோட் பண்றோமோ. ஆமா ப்ரோ. இப்போ இதுல பாத்தீங்கன்னா லெட்ஜர் வந்து யூஎஸ் ஆர்சி எஸ்எல் யூரோ எடுத்திருக்கு, யூரோ லெட்ஜர். அது எடுத்திருக்கனால உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா கார்பரேட் ரேட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். கன்வர்ஷன் ரேட்டு 0.888. இது 1 USD வந்து 0.88833332 யூரோக்கு. ஓகேவா ப்ரோ? ஈக்குவல். அப்படி பார்க்கும்போது இதுதான் யூஎஸ்டியில் ஆக்சுவல் கரன்சி நம்ம போட்டது. அக்கௌண்டட் ஆகிற கரன்சி வந்து இந்த லெஜர்ல யூரோ இருக்கிறதுனால யூரோக்கு தான் அக்கௌண்ட் ஆகும். அதோட இது பார்த்தீங்களா 8832 தான். நம்ம 10,000 கொடுத்ததுக்கு யூரோ வந்து 8832 தான் அக்கௌண்ட் ஆகும். 0.32 சிஸ்டமே இது கால்குலேட் ஆயிடும். புரியுதா ப்ரோ? இதுதான் மல்டி கரன்சி கன்வர்ஷன் ரேட்டு ஜேர்னல்லையே.
அதாவது நம்ம யூஎஸ்டில கொடுத்தோம், அதாவது ஆ யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இதுல கொடுக்கும் போல நம்ம ஆ யூரோப்பியன் கண்ட்ரிக்குரிய கரன்சிக்கு அப்படியே வேல்யூ கன்வெர்ட் ஆயிருக்கு. கன்வெர்ட் ஆயிடுச்சு. அது ஏன்னா நம்ம என்ன உங்களுக்கு பண்றோமோ அந்த ரேட்ல ஃபிக்ஸ் ஆகுறத நம்ம மாத்திக்கலாம். இங்க என்ன உங்களுக்கு புரியணும்னா, லெட்ஜர் கரன்சி வந்து யூரோ, ஆமா அதனால யூரோக்கு தான் நீங்க அது கால்குலேட் பண்ணிக்கோ ஆமா. சிஸ்டம். நம்ம நம்ம எந்த அமௌண்ட் என்டர் நம்ம பண்ணாலும் லெட்ஜர்ல பை டி யூஎஸ்டி கொடுத்தோம்னா யூஎஸ்டியே கால்குலேட் ஆயிக்கும். யூஎஸ்டியே கால்குலேட் ஆயிருக்கும். புரியுது ப்ரோ, புரியுது. இதான் மல்டி கரன்சி ப்ரோ. இதுவும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஐஎன்ஆர் கொடுத்துட்டு லெட்ஜர் கரன்சி வேற இருக்க மாதிரி. கண்டிப்பா. இது ஓகே ப்ரோ. இப்போ 3 டாஸ்க் 3 டிரான்சாக்ஷன் பார்த்துருக்கோம் ப்ரோ. மேனுவலா ஜேர்னல் இம்போர்ட் பண்றது ஒண்ணு, அப்புறம் ஸ்ப்ரெட்ஷீட்ல இம்போர்ட் பண்றது, அப்புறம் இந்த கரன்சி மல்டி கரன்சி எப்படி யூஸ் பண்ணி ஜேர்னல் பண்றது. அப்புறம் நெக்ஸ்ட் சொல்லுங்க ப்ரோ. இல்ல நம்ம இப்ப இது ஃபுல்லாமே கண்டினியூவா ப்ராசஸ் இதுல வந்து பண்ணிட்டு இப்ப ஜேவி கொடுத்த பின்னாடி தானே இப்போ எல்லாமே ப்ராசஸ் பண்ண முடியும். புரியல. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்னா, நெக்ஸ்ட் உங்களுக்கு பட்ஜெட்டிங் ப்ரோ. ஜிஎல்ல பட்ஜெட்டிங்னா என்னன்னு பார்ப்போம். பட்ஜெட்டிங்னா என்னன்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களே. கம்பெனி இருக்குன்னா எக்ஸல் ஷீட் உங்களுக்கு ஓப்பன் ஆகுதா ப்ரோ? ப்ரோ எக்ஸல் ஷீட் ஓப்பன் ஆகுதா உங்களுக்கு தெரியுதா? எக்ஸல் சீட் வரல ப்ரோ, நம்மளுக்கு டெஸ்டிங் இன்ஸ்டெட்ல தான் இருக்கு ப்ரோ. ஓகே, ஒரு நிமிஷம். எக்ஸல் ஷீட் ஓப்பன் ஆயிட்டா ப்ரோ? இப்போ ஓபன் ஆயிடுச்சு ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா பட்ஜெட்ஸ் கம்பெனில டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சினாரியோஸ் இருக்கும். ஓகேவா ப்ரோ? என்னென்ன சினாரியோஸ்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எஸ்டிமேட்டு, செகண்ட் எஸ்டிமேட்டு, தேர்ட் எஸ்டிமேட்டு சினாரியோஸ் இதெல்லாம் நான் இப்ப சொல்றது. ஓகே ப்ரோ. சினாரியோஸ் என்னென்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் எஸ்டிமேட்டு, செகண்ட் எஸ்டிமேட், தேர்ட் எஸ்டிமேட். தான் சினாரியோஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சினாரியோஸ்ல என்ன இருக்கும்னா, ஃபினான்ஷியல் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஃபினான்ஷியல் மேனேஜர் வந்துட்டு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எஸ்டிமேட், செகண்ட் எஸ்டிமேட், தேர்ட் எஸ்டிமேட் எல்லாமே எப்போ நடக்கும்னா இந்த ஃபிஸ்கல் இயரை வச்சுதான் டிபெண்ட் பண்ணி தான் நடக்கும். ஃபிஸ்கல் இயர்ல இருக்கிறது. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் மேனேஜர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபினான்ஷியல் மேனேஜர் வந்து இது பண்ணுவாங்க, பட்ஜெட்டிங்க்கு டெம்ப்ளேட் ரெடி பண்ணுவாங்க. அது எங்கன்னா ஆரக்கிள் ஃபியூஷன்ல ஸ்ப்ரெட்ஷீட் யூசிங் ஸ்ப்ரெட்ஷீட் டெம்ப்ளேட்னு இருக்கும். பட்ஜெட்டிங் ஸ்ப்ரெட்ஷீட் டெம்ப்ளேட்னு அதை யூஸ் பண்ணி ஃபினான்ஷியல் மேனேஜர் என்ன பண்ணுவாரு, இந்த இப்போ ப்ராஜெக்ட் ஒரு ரன் ஆயிட்டு இருக்குன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மந்த்லி எக்ஸ்பென்சஸ் நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? மந்த்லி எக்ஸ்பென்ஸு. எக்ஸாம்பிளுக்கு மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எடுத்துக்கிறோம் நம்ம. மந்த்லி எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு $1000 நடக்குது, $10,000. அந்த $10,000 பெர் மந்த்துக்கு, ஓகேவா?
இது வந்து நான் மந்த்லி எக்ஸ்பென்ஸ் தான் பேசிட்டு இருக்கேன். பர் மந்த்துக்கு $10,000 ரெண்டா போகுது, ரெண்ட் எக்ஸ்பென்ஸா போகுது. இப்போ அதை வந்துட்டு ஒரு ஸ்பெசிபிக் காஸ்ட் சென்டர்ல வைக்கிறோம். ஓகேவா? இந்த இதை காஸ்ட் சென்டர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், செக்மெண்ட்டை தான் நான் சொல்றேன். ஆமா ப்ரோ. ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. செக்மெண்ட் இருக்கும் காஸ்ட் சென்டர்னு. இந்த காஸ்ட் சென்டர் உங்களுக்கு ஒரு கம்பெனில ஒரு ஒன்று தான் இருக்கணும்னு இல்லை, மல்டிபிள் கூட இருக்கலாம். இந்த ஒரு காஸ்ட் சென்டரை எடுத்து இந்த ஒரு காஸ்ட் சென்டருக்கு மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆகுது அப்படின்னா $10,000 ஆகுது ரெண்ட் எக்ஸ்பென்ஸ். அதை தான் ஃபினான்ஷியல் மேனேஜர்னு சொன்னேன்ல, அவங்க இவ்வளோ ஆகிறத கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணுவாங்க. எதில்? பட்ஜெட் ஸ்ப்ரெட்ஷீட் டெம்ப்ளேட்னு இருக்கும் அதில். அப்புறம் அந்த இயர் ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கும்போது கம்பெனி வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இதை கம்பெனி கேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்னத்த? பட்ஜெட்ஸ். ஓகேவா? பை சேஞ்சிங் ஃபேக்டர்ஸ் இன் ஸ்ப்ரெட்ஷீட்ல எதுவும் நடக்கும் போது இப்போ இந்த இது ஃபர்ஸ்டே அலோகேட் பண்ணிடுவாரு ஃபினான்ஷியல் மேனேஜர்னு சொல்றது. அதுக்கப்புறம் இயர் போக போக என்ன ஆகும்னா கம்பெனி கேன் அட்ஜஸ்ட் த பட்ஜெட்ஸ். ஓகேவா ப்ரோ? இந்த பட்ஜெட்டை கம்பெனி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். எப்படின்னா சேஞ்சிங் ஃபேக்டர்ஸ். ஏன்னா ஒரே மாதிரியே எல்லா இயரும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல ப்ரோ. ஆமா. அதனால்தான் இந்த பட்ஜெட் வந்து கம்பெனி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். சேஞ்சிங் ஃபேக்டர்ஸ் எப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த ரெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், 25% இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா அது மாதிரி அதான் இந்த மாதிரி அட்ஜஸ்டிங்லாம் வர்றது. இன்க்ரீஸ் 25% அது மாதிரி வர்றது. குவார்ட்டருக்கு இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க இந்த ஃபினான்ஷியல் இது சொன்னேன்ல, ஃபினான்ஷியல் மேனேஜராக இருந்தாங்கன்னா அவங்க போய் பட்ஜெட் ஸ்ப்ரெட்ஷீட் டெம்ப்ளேட்னு இருக்கும், அதில் போய் இந்த 25% இன்க்ரீஸ் பண்ணதை அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பட்ஜெட் ரிவைஸ் பண்ணணும். அப்புறம் அப்டேட் பண்ணதை கண்ட்ரோல் பண்ணணும், அனலைஸ் பண்ணுவாங்க. அதான் இது. ஓகேவா ப்ரோ? பட்ஜெட்ன்றது. புரியுது ப்ரோ, புரியுது. நெக்ஸ்ட் ரியல் டைம் மானிட்டர். பட்ஜெட்ன்றது வந்து வேற ஒண்ணும் இல்லை, நம்ம கம்பெனிக்கு ஒரு அலகேட் ஆன இது அமௌண்ட் வந்து சப்போஸ் இன்னைக்கு இந்த கம்பெனி இந்த வருஷம் ஆரம்பிக்குது, 10 லட்ச ரூபா செலவாகும்னா அந்த 10 லட்ச ரூபா அடுத்த வருஷமும் செலவாகிறதுக்கு கூடவும் ஆகலாம், இல்ல குறைச்சும் ஆகலாம். எப்படி குறைச்சலும் ஆகலாம். அதான் ப்ரோ. இப்போ போட்டோம்னா கம்பெனி சொல்லுங்க. காஸ்ட் சென்டர்னு போட்டோம்னா நம்ம வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ்க்கு சம்மந்தப்பட்டது மாரி நம்ம நினைச்சுக்க வேண்டியதான். ஓகே, கரெக்டா? கரெக்ட் தான். இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு அது சொன்னேன், நீங்க சொன்னதுதான் கரெக்ட், கொஞ்சம் கரெக்ட். இப்ப எப்படின்னா, இப்போ ஒரு நியூவா ஸ்டார்ட் பண்றோம் கம்பெனி அப்படின்னா, கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதுக்கு இவ்வளோ ஆகும் எக்ஸ்பென்ஸ், இவ்வளோ ஆகும் நீங்களே ஒரு ப்ரீ பிளான்டா போட்டு வச்சிருப்பீங்க. ஃபியூச்சருக்கு சொல்றது நான். அதான் பட்ஜெட்டிங் சொல்லுவோம். அப்ராக்சிமேட்டா $10,000 ஆகுது. அதை தான் நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு காஸ்ட் சென்டர் வச்சு. ஓகேவா ப்ரோ? புரியுது ப்ரோ. ஹலோ? புரியுது ப்ரோ. அதுல நீங்க அட்ஜஸ்டும் பண்ணிக்கலாம். எப்படின்னா 25% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க அதை விட பண்ணலாம் அப்படின்னா டிக்ரீஸ் கூட பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்னு சொல்றது. புரியுது ப்ரோ. நெக்ஸ்ட் அதை ரியல் டைம் மானிட்டரிங் என்ன ஆகும்னா, பட்ஜெட் கன்சூம்ஸ் வந்து எதில் அவைலபிளா இருக்கும்னு பாத்தீங்கன்னா சிஸ்டத்திலேயே அவைலபிளா இருக்கும் ரியல் டைம்ல. அதை நம்ம அதுல என்ன காட்டும் அப்படின்னா ஆக்சுவல் விசஸ் பிளான்டு. ஆக்சுவல்னா நீங்க இப்போ பழைய இருக்கு ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ 2 பிரான்ச் இருக்கு, சென்னையில ஒண்ணு, நம்ம அது மாதிரி எங்கேயோ இருக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ சென்னை பிரான்ச்ல எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, எவ்வளோ இதாயிருக்கு அப்படின்னு பாப்பீங்க. இப்ப கம்பேர் பண்ணும்போது திருச்சியை விட சென்னையில உங்களுக்கு இது சேல்ஸ்லாம் நல்லா ஆயிருக்கு அப்படின்னா, இப்ப நீங்க பட்ஜெட் அலோகேட் பண்ணும்போது சென்னை பிரான்ச்சுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தானே அலோகேட் பண்ணுவீங்க திருச்சியை விட, அங்க இதாகுது அப்படின்னு சொல்லி. புரியுதா ப்ரோ? புரியுது ப்ரோ. அதாவது அதான் ஆக்சுவல். என்னன்னா பழைய கம்பெனி 2-3 கம்பெனி இருந்தாலும் நம்ம எவ்வளவு அந்த இதுக்கு அலோகேட் பண்றோமோ அதுதானே நீங்க சொல்றீங்க. ஆமா அலோகேட் பண்ணலாம். அதான் ஆக்சுவல் விசஸ் பிளான்டு ஸ்பெண்டிங் ஃபார் ஈச் அக்கௌண்ட்.
புரியுதா ப்ரோ? ஓகே ப்ரோ. பிளான் பண்ணிடுவோம் பட்ஜெட்னா ஓகே. ஃபியூச்சருக்கு. அதான் ஒரே சொல்லணும்னா ப்ரோ, ஃபியூச்சருக்கு பட்ஜெட் அலோகேட் பண்றப்போ பிளான் பண்ணி அதை ஈச் அக்கௌண்ட்டுக்கும் கரெக்டா செப்பரேட் பண்ணுவோம், ஈக்குவலா செப்பரேட் பண்றதுதான். ஓகே ப்ரோ. அதான் ப்ரோ. இதை என்ன பண்ணுவாங்கன்னா, இதை எனேபிள் பண்ற யாருன்னா ஃபினான்ஷியல் மேனேஜர் தான் எனேபிள் பண்ணுவாங்க. டு ரிவ்யூ பட்ஜெட் ஆதரன்ஸு, எக்ஸ்பெக்டேஷன்ஸு, அப்புறம் எதுவும் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா ஃபினான்ஷியல் மேனேஜர் தான் பட்ஜெட்டிங் வந்து ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. ஓகேவா ப்ரோ? இதான் பட்ஜெட்ஸோட இன்ட்ரோடக்ஷனு. ஓகே. நெக்ஸ்ட் அது எப்படி ஆரக்கிளில் கிரியேட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். பட்ஜெட்ஸ். ஓகே. ஸ்கிரீன் தெரியுதா ப்ரோ? தெரியுது ப்ரோ. இன்ஸ்டன்ட் தெரியுது. இப்போ பட்ஜெட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அதை நேவிகேஷன்ஸ் பார்க்கலாம் எப்படின்னு. ஜிஎல் பட்ஜெட் ஃபர்ஸ்ட் பட்ஜெட் எப்படி கிரியேட் பண்ணுவோம்னா, நம்ம யூசிங் ஏ ஸ்ப்ரெட்ஷீட் மூலியமா தான் பட்ஜெட் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பட்ஜெட் சினாரியோ வந்து டைமென்ஷன்ஸ் கிரியேட் பண்ணணும். பட்ஜெட் சினாரியோஸ் செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் போயிட்டு நேவிகேஷன் சொல்றேன் எப்படி கிரியேட் பண்ணணும். செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ், ஃபினான்ஷியல்ஸ்ல ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ், இதுல மேனேஜ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூ செட்ஸ்ல போயிட்டீங்கன்னா அக்கௌண்டிங் சினாரியோ கிரியேட் பண்றோம். அதோட வேல்யூ செட் நேம் வந்து அக்கௌண்டிங் சினாரியோ. அக்கௌண்டிங் சினாரியோ கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாத்தீங்களா, டிஸ்கிரிப்ஷன் சினாரியோ ஃபார் வேரியன்ஸ் அனாலிசிஸ், பட்ஜெட்டிங்ஸ், ஃபார்காஸ்டிங்ஸ் இருக்கும். இதுல இந்த மேனேஜ் வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா இதுல தான் நம்ம கிரியேட் பண்ணும் வேல்யூஸ். பட்ஜெட்டிங்க்கு நீங்க என்ன வேல்யூ கொடுக்குறீங்கன்னு சொல்லி நான் பியூடி பட்ஜெட்டிங் போறேன். பியூடி பட்ஜெட்டிங் பண்ணிட்டு எனேபிள்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. எனேபிள்ல இருந்தா தான் பட்ஜெட். நான் கிரியேட் பண்ணிட்டேன் அக்கௌண்டிங் சினாரியோ. நெக்ஸ்ட் என்ன பண்ணுனா, கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் ஆகணும்ல, அதுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணணும். என்ன ப்ரோக்ராம்னா, கிரியேட் சினாரியோ டைமென்ஷன்ஸ் மெம்பர் ஃபார் மெம்பர்ஸ்ன்னு ஒரு ப்ரோக்ராம் டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்கு. நம்ம ரன் பண்ணாதான் இப்போ இந்த வேல்யூ செட்ல அந்த வேல்யூஸ் வந்து பட்ஜெட்ல அப்டேட் ஆகும். பட்ஜெட் கிரியேட் பண்றப்போ அந்த வேல்யூ வரும். அதுக்கு எங்க போய் ரன் பண்ணும் அப்படின்னு பண்ணிட்டு நேவிகேட்டர்ல டூல்ஸ்ல ஷெட்யூல் ப்ராசஸ்ன்னு இருக்கும். ஷெட்யூல் நியூ ப்ராசஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இதுல நேம் டைப் பண்ணும். கிரியேட் சினாரியோ டைமென்ஷன்ஸ் தான் ரிப்போர்ட் நேம். கிரியேட் சினாரியோ டைமென்ஷன் மெம்பர்ஸ்ன்னு சொல்லி கிளிக் ஓகே பண்ணீங்கன்னா இதுல நம்ம எதுவுமே டெலிட் டிசேபிள்டு மெம்பர் அண்ட் பேலன்சஸ்லாம் எதுவுமே கொடுக்க தேவையில்ல, நோல தான் இருக்கும் டிஃபால்ட்டா. நீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகும், ப்ராசஸ் ரன் ஆகும். ரன் ஆயிட்டு இருக்கா? இதான் அந்த ப்ராசஸ். எப்போ சக்சஸ் ஆகுதோ அது வரை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க.
இது கொஞ்சம் இந்த ப்ராசஸ் மேபி டேக் ஃபியூ மினிட்ஸ். ஓகே, கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். மேபி டேக் சம்டைம்ஸ். அதுவரை நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். இந்த இது ரன் ஆகட்டும். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா நம்ம ப்ரொஃபைல் ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு நம்மளோட இந்த பட்ஜெட்டிங்க்கு வந்து எனேபிள்ல இருக்கான்னு பார்க்கணும். அது எங்க போய் செக் பண்ணணும்னா செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ், ஜெனரல் லெஜர்ல இங்க ஷோல வந்து ஆல் டாஸ்க் கிளிக் பண்ணிட்டு மேனேஜ் ஜெனரல் லெஜர் ப்ரொஃபைல் ஆப்ஷன்ஸ்னு ஒன்று வரும். அதை நான் இங்க சர்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். லெஜர் ப்ரொஃபைல் ஆப்ஷன்ஸ்னு ஒன்று வரும். மேனேஜ் ஜெனரல் லெஜர் ப்ரொஃபைல் ஆப்ஷன்ஸ். இதில் போயிட்டு ப்ரொஃபைல் கோடு நம்ம ஒன்று சர்ச் பண்ணணும். ப்ரொஃபைல் ஆப்ஷன் கோடு இதில் தான் நம்மளோட கோடு வந்து GL_, பட்ஜெட் தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம். அதனால பட்ஜெட் சர்ச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் ஆப்ஷன்ஸில் வரும். சாரி, நேம் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. இதான் நேம் GL_budget_upload_SV_option தான் ப்ரொஃபைல் கோட் நேம். இதை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே வந்தா சைட் லெவல்ல இது எனேபிள் ஆயிருக்கான்னு பார்க்கணும். சைட் லெவல்ல எனேபிள்ல இருக்கு. இதே டிசேபிள்ல இருந்தா பட்ஜெட் நம்ம பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம இது எனேபிள்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. அதாவது நம்ம நம்ம கிரியேட் பண்ணது அப்லோட் ஆயிடுச்சுன்னு பாக்குறதுக்கு நம்ம சர்ச் இதுல கொடுத்து பார்ப்போம். அது வந்து இந்த இதுல இம்ப்ளிமெண்ட் ஆகணும்னு நினைக்கணும்னா நம்ம போய் எனேபிள்ல இருக்கா என்னன்னு பார்த்துக்கணும். ஓகேவா ப்ரோ? இல்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா பட்ஜெட் வேல்யூ செட் கிரியேட் பண்ணேன். ஆமா அந்த வேல்யூ பண்றதுக்காக ஒரு ப்ரோ பண்ணேன். போயிட்டு ப்ரோ, எனக்கு அந்த வாய்ஸ் பண்ணனா ஷெட்யூல் ப்ராசஸ்ல. ஒரு செகண்ட் சொல்லுங்க. வேல்யூ செட் கிரியேட் பண்றோம்ல. ஹலோ ப்ரோ. இப்ப கேக்குது ப்ரோ. வேல்யூ செட் கிரியேட் பண்ணதுக்கு அடுத்து என்ன பண்ணோம்? ஷெட்யூல் ப்ராசஸ்ல போயிட்டு ஒரு ப்ராசஸ் ரன் பண்ணேன். ஆமா. கிரியேட். ஓகேவா ப்ரோ? ஆமா. கிரியேட் சினாரியோ டைமென்ஷன்ஸ் மெம்பர்னு அந்த ப்ராசஸ் ரன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த பட்ஜெட் வந்து எனேபிள் இருக்கா இல்லையான்னு சைட் லெவல்ல எனேபிள் பண்ணிருக்காங்களான்னு பாக்குறதுக்காக வந்திருக்கேன். புரியுதா ஆமா. ப்ரோ? ஆமா. சைட் லெவல்ல இது எனேபிள்ல இருக்கனால சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டு நம்ம வெளியே வந்துடும். நெக்ஸ்ட் டாஸ்க் என்னன்னா அப்லோடிங் பட்ஜெட் ஃப்ரம் அ ஸ்ப்ரெட்ஷீட். எப்படி ஸ்ப்ரெட்ஷீட் யூஸ் பண்ணி நம்ம பட்ஜெட்ஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. அதுக்கு ஹோம் பேஜ் ஜென்ரல் அக்கௌண்டிங் டேப் கிளிக் பண்ணிட்டு ஜென்ரல் அக்கௌண்டன்ட் டேஷ்போர்டு, அக்கௌண்டிங் டேஷ்போர்டில் இங்கே டாஸ்க் இருக்கும். டாஸ்க் கிளிக் பண்ணீங்கன்னா பட்ஜெட் பண்ணா ஒரு எக்ஸல் சீட் வந்துடும். ஆயிடுச்சு. இப்ப இல்ல உங்களுக்கு எக்ஸல் புரியுதா ப்ரோ? உங்களுக்கு வியூ ஆகும். ஹலோ ப்ரோ, எனக்கு வியூ ஆகல ப்ரோ. ஹலோ. எனக்கு வியூ ஆகல ஸ்ப்ரெட்ஷீட். ஓகே ப்ரோ. அதுல கிளிக் பண்ணாலே நமக்கு ஸ்ப்ரெட்ஷீட் டவுன்லோட் ஆகி எப்பயும் போல நார்மலா நம்ம
ஜேவிக்கு போட்ட ஜேர்னல் என்ட்ரிக்கு போட்ட மாதிரி இங்க ஆ பட்ஜெட்டிங் இது போடுறோம். நார்மல் இப்போ என்ன இப்போ ஓப்பன் ஆயிருக்கா பாத்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. ஆனா எக்ஸல் வெறும் ஷீட் இப்போ லைன்ஸ் மட்டும் தான் இருக்கு. இன்னும் எனேபிள் கொடுத்து நம்ம ஆ கொடுத்தோம்னா இப்போ எனேபிள் எனேபிள் எடிட்டிங் கொடுத்தேன்னா இப்போ பாத்தீங்களா கனெக்ட் ஆகிறதுக்கு அந்த இந்த கனெக்ட் ஆப்ஷன் வரணும்னா நீங்க அந்த ஏடிஎஃப் டவுன்லோட் எனக்கு ஸ்ப்ரெட்ஷீட் இன்டகிரேட்டர். இல்ல ஸ்ப்ரெட்ஷீட் இதாயிடுச்சு ப்ரோ. திருப்பி நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. எனேபிள் வரைக்கும் போச்சு. அப்புறம் உங்களோட ஸ்கிரீனுக்கு வந்துருச்சு ப்ரோ. ஆ வந்துருச்சு ப்ரோ. இப்போ எனேபிள் இந்த கொடுத்தோன்னே நம்ம கனெக்ட் இன்ஸ்டன்ட்டுக்குள்ள போவோம் கரெக்டா? அது வரணும்னா டவுன்லோட் ஏடிஎஃப் இன்டகிரேட்டர் ஆமா. நீங்க அதை டவுன்லோட் பண்ணியிருந்தாதான் உங்களுக்கு வரும் இந்த ஆ இந்த ஆப்ஷன் கனெக்ட் பண்றது இன்ஸ்டன்ஸோட கனெக்ட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் இதுல நேம் போடணும். ஜஸ்ட் ஸ்கிரிப்ட். இப்போ பட்ஜெட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு இது மாதிரி தான் ஷீட் ஓப்பன் ஆகும் ப்ரோ. புரியுது ப்ரோ. இல்ல ரேம் நேம் நம்ம ரன் நேம் நம்ம கொடுக்கணும். மேனுவலா நம்ம என்னென்ன அப்ளை பண்ணோமோ அது ஃபுல்லாமே ஒரே இதுல இங்க அப்ளை பண்ணுவோம் கரெக்டா? பட்ஜெட் வந்து நம்ம இதுல என்டர் பண்றப்போ ஸ்ப்ரெட்ஷீட் மூலியமா தான் நீங்க என்டர் பண்ண முடியும் பட்ஜெட். ஓ அப்படியா? ஓகேவா? மேனுவல். மேனுவலா போட முடியாது, அதனால தான் நம்ம இதுல பண்றோம். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. லெட்ஜர் செட் வந்துடும். உங்களுக்கு ரன் நேம் கொடுக்கணும். ரன் நேம் நான் வந்து இங்க சும்மா படி பவர் என்டர்டெக் பட்ஜெட் லோடு பட்ஜெட் லோட் அப்படின்னு நேம் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பட்ஜெட் நேம் வந்து நான் பியூடி பட்ஜெட் மட்டும் கொடுக்குறேன்.